தலைவர் 173 இயக்க போகிறது யார் அப்படிங்கும்போது சர்ப்ரைஸாக இருந்தது. இவர் இல்லை, நம்ம சொன்ன லிஸ்ட்லேயே கிடையாது, யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்த ஒரு விஷயம் திடீர்னு உள்ளே வந்தது. அப்படிங்கும்போது உண்மையில எங்களுக்கே ஒரு ஷாக்காக இருந்தது, நேயர்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். யார் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ரஜினி சாருடைய 173 அஃபிஷியல் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. இது ஓகே சார். இதுக்கு நடுவில் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது. பல இயக்குநர்களோட சில விஷயங்கள்லாம் போச்சு, அது ஒத்து வரல அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது உள்ளுக்குள்ளே இன்சைட் நியூஸ் என்ன சார்? சார், நம்ம சேனலுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தலைவர் 173 படம் ரஜினி சார் படம் எதுங்கிறத ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2 days மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இப்போது யாருங்கிற இயக்குனர் வந்தாச்சு, தலைவர் 173 இயக்க போகிறது யார் அப்படிங்கும்போது சர்ப்ரைஸாக இருந்தது. இவர் இல்லை, நம்ம சொன்ன லிஸ்ட்லேயே கிடையாது, யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்த ஒரு விஷயம் திடீர்னு உள்ளே வந்தது. அப்படிங்கும்போது உண்மையில எங்களுக்கே ஒரு ஷாக்காக இருந்தது. இப்போ நேயர்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். யாருங்கிறத பேசுவோம். இதுக்கு முன்னாடி ஜெயிலர் 2 இந்த கூலி இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு ரஜினி சார் ரிலாக்ஸாக ஒரு படம் பண்ணணும், காமெடி ட்ராக் அப்படின்னு நினைக்கும் போது தான் சுந்தர்சி உள்ளே வர்றார். சுந்தர்சி இந்த எல்லாம் முடிச்சு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து போனதுக்கு பிறகு திடீர்னு அவர் சொல்லாமல போனது மிகப்பெரிய ஒரு காரணம். அதில் ரஜினி சார் ரொம்ப அப்செட் ஆனார். சும்மா இருந்தவரை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா சொல்லாமல் வெளில போயிட்ட போது கமல் டெல்லியில் இருந்தாரப்போ அவர் ரஜினி சார்ட்ட ஃபோன் பண்ணும்போது, ஒன்றும் இல்லை கமல், நீங்கள் போன வேலையை முடிச்சுட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லும்போது கமல் இங்கே வந்தாலும் ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணார். புதிய இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு உண்டு தெளிவாக கமல் சொன்னார். அப்போ கதை கேட்கப்படும். கதை நான் ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு பிடிச்சதை விட ரஜினி சாருக்கு பிடிச்சிருந்தா அது ஓகே அப்படிங்கிற விஷயத்தை அவர் டிக்ளேர் பண்ணார். அப்போ கமல் ரஜினிகிட்ட பேசும்போதே, வாங்க நான் ஒரு லிஸ்ட்டில் ஒரு 4-5 பேர் இருக்குது, நம்ம யாருங்கிறத நம்ம கதை நல்லா கேட்டுட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாங்கிற முடிவில் ரஜினி சார் சொன்னது பிறகு அதுக்கு வேண்டிய வேலைகள் போயிட்டு இருந்தது. அப்போ தான் இங்கே யார் நித்திலன் வந்தார். மகாராஜா இயக்குனர் நித்திலன் ஒரு கதை சொல்லும்போது ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சது. குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணும்போதே அப்போயே ரஜினி சார் கேட்ட ஒரு கதையை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் நம்ம பண்ணுவோம், நீங்கள் டெவலப் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். ரெண்டாவது மகாராஜா ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்தோன்னா ரஜினி சார் கூப்பிட்டு ஒரு சின்ன டீ பார்ட்டிலாம் கொடுத்து ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லி போனார். அவர் லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது பட் இதற்கிடையில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று போய்கிட்டே இருந்தது. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேசிங்கு பெரிசம்னு ஒரு இயக்குனர் உள்ளே வந்தார். அது பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஆனால் கிட்டத்தட்ட இந்த பாகுபலி மாதிரி 2 வருஷம் டைம் ஒதுக்க வேண்டிய சூழலை வரும்போது ரஜினி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டார். இவ்வளோ டியூரேஷன் நம்ம இப்போ எடுக்க முடியாது, பார்க்கலாம் அப்படிங்கும்போது அந்த தேசிங்க பெரியசாமி நித்திலன் அவரும் வெயிட்டிங்கில் இருக்கார். இப்போ இதுக்கு இடையில ஆர்ஜே பாலாஜி உள்ளே வர்றார். இப்போ ரஜினி சார் காமெடி ட்ராக்கில் ஒரு ஜாலியாக படம் பண்ணும்போது ஆர்ஜே பாலாஜி நம்மகிட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லி ஒரு பக்கம் ரஜினி சாரை மீட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. ரஜினி சார் எல்லாமே கேட்டுட்டு அது அவருக்கு கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருந்தது. அந்த ஹீரோயிசம்ன்றது கொஞ்சம் மேலே காமெடிக்குள்ளேயே போகிறது மாதிரி இருந்தது. ஆர்ஜே பாலாஜி மேலேயும் கொஞ்சம் அது இல்லாதனால அப்படியே கொஞ்சம் யோசித்தார், யார் எந்த இயக்குனர் போடலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு சின்ன மேட்டர் ரஜினி சார் குழப்பத்தில் இருக்கும்போது தான் கமல் ஒரு 2-3 இயக்குநர்களை ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ரஜினி சார் அதில் பெரிய அளவில் அவர் கேட்ட கதை சரியாக அமையலை. இப்போ இந்த நேரத்தில் தான் நித்திலன் வந்தாச்சு, தேசிங் பெரியசாமி வந்தாச்சு, ஆர்ஜே பாலியா போனார். இதுக்கு மிடில் தனுஷும் ஒரு கதை ரஜினி சார் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அது ரொம்ப ராவாக இருந்தது. அப்போ தான் நீ ஒரு ஹீரோ மைண்டில் வச்சுக்க தனுஷ், அவருக்கேற்ற ஒரு ஸ்டைலில் நீ கிரியேட் பண்ணி படம் பண்ணணும், கதையை ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது தான் தனுஷ் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கார். அந்த ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ரஜினி சார் பிப்ரவரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் முக்கியமாக குறிக்கோள் இருக்காங்க, ஜனவரி ஜெயில் முடித்தோன்னே பூஜை போட்டு ஆரம்பிக்கணும்னு. அப்போ தான் அவர் மைண்டில் வர்றது ராம்குமார் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இது ராம்குமார் சௌந்தர்யா மூலமாக தான் உள்ளே வர்றாங்க. சௌந்தர்யா ராம்குமார் சௌந்தர்யாட்ட ஒரு கதை இருக்குது, அப்பாவுக்கு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது சிம்புவோடைய அந்த பார்க்கிங் அடுத்த ஒரு 40 படம் லேட்டாகும் போது தான் சௌந்தர்யா உடனே வர சொல்கிறாங்க. வர சொல்லும்போது அந்த கேட்கும்போது சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சது. டக்குனு இந்த ரஜினி சார்ட்டையும் பேசும்போது 2 பேரும் ஒன்றா அந்த கதை கேட்குறாங்க. ரொம்ப ரஜினி சாருக்கு பிடிச்சிருந்தது. அது கிட்டத்தட்ட நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு கேரக்டர் நம்ம பேசியிருந்தோம். அது ரொம்ப ரஜினி சார் பிடிக்கும்போது அதுக்குள்ளே காமெடி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாரு. கதையும் எல்லாம் ரெடியாக இருந்தது. அப்போ இது ஃபிக்ஸ் பண்ணலாங்கும் போது தான் கமல்கிட்ட நான் ராம்குமாரை அதை ஃபைனல் பண்ணிடலாம், கதை அருமையாக இருக்குது, ஸோ நீ ஒரு தடவை இந்த கதையை கேட்டு கமல் அப்படிங்கும் போது தான் கமல் வர வச்சு கதையை கேட்டார். அவருக்கு ஓரளவு தான் பிடிச்சிருந்தது. கமல்கிட்ட ஒரு கதை இலாக்கான்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்புக்கு ராம்குமார் மேலே ஏதோ ஒரு என்னன்னு தெரியாது, பட் அவர்களும் உடன்பாடு ராம்குமார் மேலே வரல. ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையை முடிஞ்சது, ராம்குமார் இந்த ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ரஜினி சார் மைண்டில் இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பர்த்டேக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் படையப்பா ரீரிலீஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம்னு
இப்போ இவ்வளோ சேஞ்சஸ்க்கு ஒரு காரணம் வந்து படையப்பா அவருடைய ரீரிலீஸ் தான். வெறும் காமெடியில் பண்ணும்போது தான் நமக்கேற்ற ஒரு ஸ்டைலோட ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் 2வது ரீரிலீஸில் கலக்குச்சு. 35 கோடி வரை கலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணும்போது தான் ராம்குமாரை ஃபிக்ஸ் பண்ணும்போது கமலுக்கு உடன்பாடு இல்லை. இங்கே தான் ரஜினிக்கும் கமலுக்குமே கொஞ்சம் நெருடல் உருவாடுது. காரணமே இதுதான். கதை நல்லா இருக்கு. ராம்குமார் ஆல்ரெடி தேசிய விருது வாங்கின ஸோ படத்தை எடுத்தவர், கதையும் நல்லா இருக்கு. ஏன் கமலுக்கு அவள் உடன்பாடு இல்லை? கமலுக்கு என்ன காரணம்னு தெரியல. ராம்குமார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல அவருக்கு. அப்போ இதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் ரஜினி ஒரு டவுட் இருந்தது. 2வது வந்து என்னன்னா, அவர் ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. அதுவும் கொஞ்சம் அது நியூட்ரலான படம். நீ பக்கா ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் எலிமெண்ட் கிடையாது. அப்போ இதுக்குள்ளே போய் மாட்டிக்குமா அப்படிங்கும்போது பேனர் வேல்யூ கமல் தயாரிப்பில் ரஜினி சார் அப்படிங்கும்போது இந்த டைரக்டர் வேல்யூ கொஞ்சம் பார்க்குறாங்க. அப்போது ராம்குமார் மேல் உடன்பாடு இல்லை. இதுதான் இழுபறிக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இதற்கு இடையில் வேறு ஒரு இயக்குனர் கண்டிப்பாக உள்ளே வருவான்ற விஷயத்தை நம்ம சொல்லும் போது தான் இங்கே அடுத்த ஒரு இயக்குனர் ஒரு கதையை சொல்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. அவர் தான் டிராகன் படத்தினுடைய இயக்குனர். 150 கோடி கலெக்ஷன் கொடுத்த அஸ்வத் மாரிமுத்து. அவர் வந்து ரஜினி மாதிரியே இந்த பிரதிபலனை கிரியேட் பண்ணியிருப்பார் உங்களுக்கு. அப்போ நமக்கு ஏற்ற ஒரு இது இருக்குன்னு சொல்லி ராம்குமார் பாலகிருஷ்ணன் வெயிட்டிங்கில் வச்சுட்டு அஸ்வத் மாரிமுத்து ஒரு லைன் கூப்பிட்றாங்க. அவரும் ஒரு கதையை சொல்கிறார். இதை நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கோம். ஃபைனலாக கிட்டத்தட்ட வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கார் அஸ்வத்னு சொல்லி. ஸோ அந்த கதை இந்த ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போதான் உடனடியாக ஆரம்பிக்கலன்னா ஸோ பிப்ரவரி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் அஸ்வத் மாரிமுத்து இல்லை. அது ஒரு 4-5 மாதம் டைம் எடுக்கிற மாதிரி அவர் சொல்லவும் தான், இல்லையே நம்ம பிப்ரவரி நான் போயே ஆகணும். இப்போ என்ன பண்ணலாங்கும் போது அங்கே வந்து இந்த டைம் டியூரேஷனில் அஸ்வத் மாரிமுத்துக்கும் எல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. இவர் மேலே வந்து கமலுக்கும் விருப்பம் உண்டு. அஸ்வத் மாரி மேலேயும் அது ரொம்ப லைக் பண்ணாங்க. ஆனால் அந்த டைம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் என்ன அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆல்ரெடி ஒரு இயக்குனர் ஸோ ரஜினி சார்கிட்ட பார்த்து பேசி அது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து ரஜினி சார் ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கார். இப்போவும் படம் பண்ணி தருவார். அந்த நேரத்தில் தான் அவர் வந்து கூப்பிட்டு ஒரு கதையெல்லாம் கேட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேயே கதை சொல்ல போய் தான் கதை வந்து பிரமாதமான ஒரு கதை. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சது, லைக்கா நிறுவனத்துக்கும் பிடிச்சிருந்தது. அந்த இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் அவரும் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை கொடுத்து 100 கோடி ரூபா கலெக்ஷனான ஒரு படம். அதில் நடித்த ஹீரோக்குமே ஃபஸ்ட்டு 100 கோடி கலெக்ஷன் சூப்பர் ஹிட் கொடுத்துட்டார். அதற்கு பிறகு வந்து அந்த ஹீரோ வச்சு அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு பண்ணலாங்கும் போது தான் அவர் அடுத்தடுத்த படங்களுக்கு அந்த ஹீரோ போயிட்டுருக்கார். அப்போ இந்த டைமிங் செட் ஆகும் சொல்லி தெலுங்கு பக்கம் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு வரலான்னு போது தெலுங்கு ஹீரோட்ட சொல்லும்போது அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அங்கே 1 வருஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆஹா இது சரிப்பட்டு வராது. திரும்பி வந்து அவர் இயக்குன அந்த ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோக்கிட்டே சொல்லும் போது தான் வெயிட் பண்ணுங்கள் நம்ம பண்ணிடுறோம், நான் ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது இவர் வெயிட் பண்ணுறார். அது வந்து நம்ம ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் அவங்க தயாரிப்பில் பண்ணுறது மாதிரி ஒரு வேலைகள் பண்ணுது. பட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 கோடி ரூபா கொடுத்த ஒரு இயக்குனர் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டே வந்தாங்க. அவருக்கு கிட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும்போது தான் இது ரஜினி சாருக்காக ஒரு கதை ரெடி பண்ணும்போது தான் லைக்காக்கு ஒரு விஷயம் போகும்போது தான் அந்த இது பெண்டிங்கில் இருந்தது. அது ஏன் தாமதமானது, எதனால் வரலைங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரிங்க சார், இவ்வளோ நாள் பூடகமாக சொல்லிட்டு இருக்கீங்க. டேரக்டர் பேரும் ஹீரோ பேரும் சொல்லிடுங்க. சொல்லிடலாமா? சரி, ஓகே. சஸ்பென்ஸுங்க இல்லைன்னா அந்த இயக்குனர் வேற டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி. அவர் தான் இப்போது தலைவருடைய 173 படத்தை வந்து இயக்க போகிறாரு. அந்த ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் சிபி சக்கரவர்த்தி மேலே படம் பண்ண ரொம்ப லைக்கி. அந்த கதை பிரமாதமான ஒரு கதை. டக்குன்னு இந்த கேப்பில் தான் கோட்டில் ஒரு கெஸ்ட்டில் போய் வெங்கட் பிரபு இழுத்ததுனால அவருக்கு ஒரு கதை சொல்லப்பட்டு இந்த அதுக்கடையில் பராசக்தி ஒரு படம் கமிட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே வேலைகள் போயிட்டுருக்கு. வெங்கட் பிரபு படத்தில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு படம்ன்றதுனால யூஎஸ்ஏல ஃபுல்லாக பண்ணாங்க. அது வெங்கட் பிரபு முடிச்சுட்டு வந்து பண்ணலாம், இல்லை 2 படமே சைமல்டேனியஸாக பண்ணலான்னு ஒரு சின்ன கிளாப்ஸ் இங்கே ஓடிட்டே இருந்தது. இதுதான் தாமதத்துக்கு ஒரு காரணம். அந்த படத்துக்கு வந்து சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்தியெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஃபினான்ஷியர்கிட்ட ஃபுல்லாகவே அவங்க தான் ஃபுல்லாக என்ஆர்ஐ பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே ஒரு விஷயம் இப்போ இருக்குது. இந்த டைமில் ரொம்ப எடுக்கவும் தான் ரஜினி சார் வந்து பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச கதை வந்து சிபி சொல்லியிருக்காரு லைக்காக்காக. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் கேட்டிங்கன்னா படையப்பா தான். படையப்பானுடைய ஒரு சேஞ்சஸ் தான் இவ்வளோ குழப்பங்களுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டைலு, அந்த ஒரு ரஜினியை கொண்டு வரணும் அப்படிங்கும்போது டான் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் அழகாக காமெடியோ ஒரு கண்டனோட பண்ணியிருப்பார். இந்த கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ ரஜினி சார் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு சிபியை கூப்பிட்டு இந்த மேட்டர்லாம் ஓடிட்டுருக்கு. அஸ்வத் மாரிமுத்தா அப்புறம் ராம்குமார் பாலகிருஷ்ணனா எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியாக சிபி சக்கரவர்த்திட்டையும் அந்த ஃபைனலாக ஒரு கதை கேட்டுருவோம் இப்போ என்ன நிலமையில் இருக்குன்னு.
கேட்டதுக்கு பிறகு இந்த 3 பேரில் யாருங்கிறத முடிவு பண்ணலான்னு சொல்லி ரஜினி சார், கமல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த காலதாமதமே கிட்டத்தட்ட ஒரு 20 நாள். அப்போ சிபி சக்கரவர்த்தி ரெடியாக கதை வச்சிருக்கார். அவரு வந்து எஸ்கேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். வெங்கட் பிரபு படம் முடிச்சுட்டு வர்றதுக்கே கிட்ட 1 இயர் ஆகிப்போம். இந்த நேரத்தில் இவர்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வரும்போது டக்குன்னு போகிறாரு. கதை பவுண்டட் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சொன்ன உடனே ரஜினி சார் வந்து பிரமாதமாக இருக்குது, இதை கமிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே கமலுக்கு அனுப்பிச்சு, கமல்கிட்ட கதை கேட்கும்போது கமலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த கதை இலாக்காவும் எல்லாருக்குமே பிடிச்சி போய் உடனே கமிட் பண்ணுறாங்க. அது நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், ரொம்ப டைம் எடுக்காதுன்னு சொல்லியிருந்தேன் 2 டேஸ் முன்னாடி. அது இன்றைக்கி வந்தாச்சு. தலைவர் 173 படத்தை இயக்க போவது டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி. பட் இதுக்கடையில் அஸ்வத் மாரிமுத்து சொன்ன கதையும் இருக்குது, அவர் டெவலப் பண்ணுறாரு. அடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் சார். இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அஸ்வத் மாரிமுத்துலாம் ஓகே சார், பார்க்கிங் படத்தோடைய இயக்குனருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில் வந்துருச்சு. இப்போ அவரை வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எப்போ சார் ரஜினி சார் கூட சேர்ந்து படம் பண்ண போகிறீங்க? அதனால் இப்போது அவருடைய நிலைமை என்ன, அவர்கிட்ட ரஜினி என்ன ப்ராமிசிங் பண்ணியிருக்காங்க? இல்லை, இதில் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா சார், இப்போ நீங்கள் கேட்குறது வந்து கரெக்டு. ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு இண்டஸ்ட்ரி பூரா ஹீரோக்கள் புறமே ரஜினி சார் படம் பண்ணுறேன்னா எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கு. அவருக்கும் குடும்பத்தில் சொல்லியிருப்பார், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருப்பார், ரஜினி சார் படம் பண்ண போகிறேன். எப்போவுமே எம்ஜிஆர் பீரியட்லேயே ஒரு இயக்குனர் வந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜி வச்சு இயக்குறங்கிறது மிகப்பெரிய கனவாக இருக்கும். இன்றைய இயக்குநர்களுக்கும் அதே கனவு தான். ஒரு தடவையாக நம்ம இந்த ரஜினி, கமல், விஜய் அஜித் வச்சு பண்ணுங்கிற ஆசை நிறைய இருக்கும். ராம்குமார் பாலகிருஷ்ணன் சாதாரண இதில் பார்க்கிங் கொடுத்து தேசிய விருதெல்லாம் வாங்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர். நல்ல அது யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் இந்த ஸ்கிரிப்டில் தான் இல்லையே தவிர ரஜினி சார் சொல்கிறது தான் செய்வார். நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நெல்சன் நான் எடுத்துக்கிறேன். நான் பீஸ்ட்டு ஒரு படத்தை மிகப்பெரிய ஒரு தோல்வி படத்தை கொடுத்துட்டு நெல்சன் திணறும் போது ரஜினி சார் வந்து நெல்சனோட கதை கேட்டார். இப்போ தயாரிப்பு நிறுவனமே சன் பிக்சர்ஸே நெல்சன் வேணான்னு சொன்னாங்க. ரஜினி சார் நான் சொல்லிட்டேன், சொன்னால் செய்யணும், எனக்கு நெல்சன் மேலே நம்பிக்கை இருக்குது, டேரக்டர் லைஃப் போயிடக்கூடாது. எஸ், டேரக்டர் லைஃப் போகக்கூடாது, நம்மளால ஒரு பேர் வேறு நான் நெல்சன்ற விஷயத்தை ரஜினி சார் சொல்லிட்டார். அப்போ அதனால் எல்லா எதிர்ப்பு இருந்தும் ரஜினி சார் நெல்சனை போட்டார். என்னாச்சு, 650 கோடி ரூபா அந்த கலெக்ஷனை வாரி கொடுத்தது ஜெயிலர். அதே மாதிரி தான் இதுவும். ஒன்றும் இல்லை, ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு தவறலை, கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ இந்த படம் 173 பண்ணி, ஏன்னா இப்போ பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகணும், ராம்குமாருக்கு அங்கேருந்து எஸ்ன்னு ஒரு ஆன்சர் வரணும், அது கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. இப்போ கமல் நிறுவனத்துக்கு ராம்குமார் மேலே உடன்பாடு இல்லை. நீங்கள் உடன்பாடு இல்லாமல் ஒரு இயக்கரை வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால் ரஜினி சார் பார்த்தாரு, ஏன்னா 2 பேருக்கு ஏதோ நெருடல் இருக்கும்போது இதுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு நெருடல் வந்துடக்கூடாதுன்னு ரஜினி சார் ஃபீல் பண்ணார். கமலுக்கும் நமக்கும் இது வந்துடக்கூடாது, நமக்கு நண்பனுக்கு ஒரு உதவி பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஓகே என்னதான் இருந்தாலும் ஒரு பணம் போடுறவங்க போது 4 விஷயத்தை யோசனை பண்ணணும். அப்போ தான் நம்ம ரஜினி கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மிடிலுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையிலே ரஜினி சார் சொன்னது, ராம்குமார் இந்த படம் முடிஞ்சோன்னா நம்ம கண்டிப்பாக படம் பண்ணுவோம், வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ரஜினி சார் தெளிவாக ராம்குமார்ட்ட சொல்லியிருக்கார். அதில் அவர் கொஞ்சம் ஆறுதல். டோட்டலாக நம்ம இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணாமல் எல்லாமே முயற்சி தான் சார், நம்ம முயற்சி தான் பண்ணுவாங்க எல்லா கிணறுமே. இது தவறுச்சுன்னா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. அதனால் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் இப்போ சிபி சக்கரவர்த்தி உள்ளே வந்து, ஏங்க இதே சிபி சக்கரவர்த்தி லைக்காவுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி ஆரம்பிக்க பண்ணும் போது வந்து அதுவும் வந்து தள்ளிச்சு இல்லைங்க. ஆனால் திரும்ப அவருக்கு இப்போ திரும்பி இந்த சிபி சக்கரவர்த்தி இந்த ரஜினி சார் கொடுத்துருக்காருல 2-3 வருடங்கள் பின்னாடி கூட இல்லை ஓகே பண்ணிட்டார்ல, அது மாதிரி ராம்குமாருக்கு நாளைக்கு ஓகே பண்ணலாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரஜினி சார் சொல்ல மாட்டாருங்க, சொன்னால் செய்வார். கண்டிப்பாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் மேட்டரில் அடுத்த ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அவருக்கு வரும் தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால் அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக காலதாமதமாகுது. நான் இப்படி கூட எடுத்துக்கிறேன் சார். ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நெல்சனை எல்லாரும் கைவிட்டப்போ ரஜினி சார் அவரை டேக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்தார். இதேமாரி சிபி சக்கரவர்த்தி வந்து ஹிட்டு கொடுத்துட்டு சிவகார்த்திகேயன் டேட் தராதனால 2 வருஷம் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தார். திரும்ப அவருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரஜினி சார் கூப்பிட்டு அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி கண்டிப்பாக ராஜ்குமார் பெரியசாமிக்கும் டேட் கொடுப்பாருங்கிறத நம்ம இங்கே நம்புவோம். இல்லை, நிச்சயமாக சார். அது வந்து அதாவது எழுதி தராத வந்து உத்தரவாதம் கூட நான் சொல்லுவேன் நான் அதை. ஏன்னா ரஜினி சாருக்கு ரொம்ப பிடித்த கதை சார். ஃபஸ்ட் ராம்குமார் சொன்ன கதை நல்ல பேட்ட மாதிரி ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் காமெடியோடு இருக்கிற கதை, அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. என்ன ஒன்று, இங்கே சில நெருடல்கள் எப்பயுமே வரக்கூடாதுன்னு வந்து ஃபீல் பண்ணுறவர். அதே ஒரே காரணத்துக்காக தான் ராம்குமார் இப்போ தள்ளி வைக்கப்படுது. சிபி சக்கரவர்த்தி 3 வருஷம் முன்னாடியே பண்ண வேண்டியவர் வந்து இல்லாமல் திடீர்னு உள்ளே வந்தார்ல, அது மாதிரி நாளைக்கு ராம்குமார் திடீர்னு உள்ளே வருவார். ஒன்றும் வருத்தப்படவே வேணாம், ராம்குமார் அவர்கள் வருத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. நான் இந்த நேரத்தில் நம்ம சேனல் மூலமாக சொல்லிக்கல விரும்புகிறேன் நான் அதை. இப்போ சிபி சக்கரவர்த்தி வந்திருக்காரு. இதில் என்ன ஒரே விஷயம்னா, இதுக்குள்ளே காமெடியோட நல்ல ஒரு கதைக்களத்தோட கொஞ்சம் ஆக்ஷன் கமர்ஷியலோடு இதை இன்சர்ட் பண்ணியிருக்கார் சிபி. அது உடனே இப்போ ரஜினி சார் ஓகே பண்ணார். கமலுக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. விஜய் சூர்யா வருவாரா சார்?
புரியல. எஸ்ஜே சூர்யா வருவாரா சார்? அவர் இல்லாமலாங்க. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே அந்த படத்தில் கலக்கினவர். ஜெயிலர் 2ல சார் ரஜினி சார் சொன்னது இத்தனை நாள் ஏன் நம்ம காம்பினேஷன் வர்றேன்னு ஜெயிலர் 2ல சொல்லியிருக்காரு எஸ்ஜே சூர்யாவை. நடிகவேல் அப்படிங்கிற ஒரு நடிகர் அப்போ இருந்தார் இல்லையா, அந்த பட்டத்தை எஸ்ஜே சார் கொடுக்கணும்னு சொன்னதே ரஜினி சார். நீங்கள் ஜெயிலர் 2ல நடிகவேல் எஸ்ஜே சூரியன் கூட பேர் பட்டால் ஆச்சரியப்படுத்திக்கல, வெயிட் பண்ணுங்க. அதில் அதுக்குள்ளே எஸ்ஜே சூரியன் கண்டிப்பாக வர்றாரு, அனிருத் உள்ளே வர்றாரு. அதில் ஒன்றும் மாற்றம். இசைபால் கூட இதில் சேஞ்சஸ் வர மாதிரி பேசியிருந்தோம். இப்போ அணியே உள்ளே வர்றாரு. இப்போ இந்த காம்பினேஷன் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு. இதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. பிப்ரவரி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் 2027 பொங்கலுக்கு படம் ரிலீஸ். இது முடிச்ச உடனேயே நெல்சன் கூட காம்பினேஷனில் ரஜினி கமல் சேர்ந்து 174 இருக்குது. இந்த பிட்வீன் கேப்பில் ராம்குமாரும் உள்ளே வருவார். எனி டைம் ரஜினி சார் கூப்பிட்ட படம் வந்த வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமைக்கு ஒரு மரியாதை இருக்குது. மிகப்பெரிய ஒரு அளவில் ராம்குமாருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்ன அப்டேட் எல்லாமே இது வரைக்கும் கரெக்டாக கன்ஃபர்மேஷன் ஆச்சு. இந்த அப்டேட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் இன்னும் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ சார். நன்றி.